जौर अक्षिणी चक्षुभूत पतंक पक्षमान विष्णोरहनी उभेचा तत्प्रिविजृंभ परमेष्टिदिष्ट्यन्या यमोभा अस्य தாலூரசஜிக்வாயாக அந்தரிக்ஷலோகம் இரண்டு கண்களாகவும் சூரியன் சக்ஷுரிந்திரியமாகவும் விஷ்ணு பகவானுக்கு இரவு பகல் இரண்டும் இரண்டு இமைகளாகவும் பிரம்மலோகம் அவருடைய புருவ நெரிசலாகவும் அவருக்கு ஜலம் இரண்டு கன்னங்களாகவும் ரசமே ஜிஹ்வேந்திரியம் ஆகவும் ஆகிறது. சந்தாம்ஸ்ய அனந்தஸ்ய சிரோ கிருண்ணந்தி தம்ஷ்டாய ஸ்நேக கலாத்விஜானி அசோ ஜனேன்மாதரீச்ச மாயா துரந்த சர்கோயத பாங்கமோக்ஷா என்றும் அழிவில்லாத பகவானுக்கு வேதங்கள் தலையாகவும் பிரம்மமிந்திரமாகவும் யமன் தத்தி பற்களாகவும் ஸ்நேகத்தின் லேசங்கள் பற்களாகவும் ஜனங்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணுகிற மாயை புன்னகையாகவும் அவருடைய கடைக்கண் பார்வையானது முடிவற்ற சிருஷ்டி என்று கூறுகின்றன. வரீடோத்ரோஷ்ட தர ஏவ லோபதாம் ஸ்தனோ தர்ம பதோ அஸ்ய பிருஷ்டம் கஸ்தஸ்ய மேட்ரம் விஷணௌச்ச மித்ரௌ குக்ஷீச்ச முத்ரா இரயோ அஸ்தி சங்காஹ. வெட்கம் மேலுதடாகவும் லோபம் கீழுதடாகவும் தர்மம் ஸ்தனமாகவும் அவருக்கு அதர்ம மார்க்கம் பின்பக்கமாகவும் அவருக்கு பிரம்மதேவன் ஆண்குறியாகவும் மித்ராவருணர்கள் சிருஷ்ணர்களாகவும் அதாவது விரைகளாகவும் சமுத்திரம் வயிறாகவும் மலைகள் எலும்பு கூட்டங்களாகவும் ஆகின்றன. நத்யோ அஸ்ய நாத்யோ அத தனுருஹானி மஹீருஹ விஸ்வதனோ நிருபேந்திரஹா அனந்தவீரிய ஸ்வசிதம் மாதரிஸ்வா கதிர் வயஹா கர்ம குணப்பிரவாகா. அரசசிரேஷ்டனே, இவருக்கு நதிகள் நாடிகளாகவும் மரங்கள் ரோமங்களாகவும் எல்லாவற்றையும் சரீரமாக உடைய இவருக்கு அளவற்ற வீரியமுடைய காற்று மூச்சுக்காற்றாகவும் காலமானது நடையாகவும் பிராணிகளுடைய சம்சாரமானது கிரீடையாகவும் ஆகின்றது. ஈசஸ்ய கேசான் விதுரம்பு வாகான் வாசஸ்து சந்தியாம் குருவர்ய பூம்னஹா அவ்யக்தமாகுர்ஹிருதயம் மனஸ்ச ச சந்திரமா சர்வ விகார கோஷா. ஏ கௌரவசிரேஷ்டனே, சர்வேஸ்வரனுக்கு மேகங்களை கேசங்களாகவும் சந்தியாகாலத்தை வஸ்திரமாகவும் எங்கும் நிறைந்திருக்கும் அவருக்கு பிரதானத்தை ஹிருதயமாகவும் எல்லோருடைய விகாரத்திற்கு ஆச்சரியமான பிரசித்தமான அர்த்தச்சந்திரன் மனசு என்றும் அறிகிறார்கள். விஞ்ஞான சக்திம் மகிமா அனந்தி சர்வாத்மனோ அந்த கரணம் கிரித்ரம் அஸ்வாஸ்வத்தஜ்ய யுஷ்ட கஜானகானி சர்வே மிருக பசவ ஸ்ரோணி தேசா. சர்வாத்மாவான அவருக்கு மகா தத்துவத்தை சித்தமாகவும் பரமேஸ்வரனை அந்தக்கரணமாகவும் கூறுகின்றனர். குதிரை, கோவேறு, கழுதை, ஒட்டகை, யானை இவைகளின் நகங்களாகவும் எல்லா மிருகங்களும் பசுக்களும் இடையில் இருக்கின்றன. வியாம்சி தன் வியாகரணம் விசித்திரம் மகர்மனிஷா மனுஜோ நிவாசா கந்தர்வ வித்யாதரா சாரணா அப்சரச ஸ்வரசம்ருதி அசுரா நீகவீர்யா. பறவைகள் மிக விசித்திரமான அவருடைய சிருஷ்டியின் சாமர்த்தியம் ஸ்வயம்புவ மனு புத்தியாகவும் மனிதன் ஆசிரியமாகவும் கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள், அப்சரசுக்கள், ஷட்ஜம் முதலிய ஸ்வரங்களுடைய ஸ்மிருதிகளாகவும் அசுரசேனியை வீரியமாக உடையவர் என்றும் கூறப்படுகிறது. பிரம்மாணாம் க்ஷத்ர புஜோ மகாத்மா வீடுராங்கிரீ ஸ்ரித கிருஷ்ணவர்ணா
நானாபித பீஜ கனோ பவந்தோ திரவியாத்மக கர்ம விதான யோகா. பிராமணன் அவருக்கு முகம். அந்த மகாத்மா க்ஷத்திரியனை கையாகவும் வைசியனை தொடையாகவும் உடையவர் சூத்ரனை தன் பாதங்களை ஆசிரியத்தவர்களாக உடையவர் பற்பல பெயர்களுடைய தேவகணங்களுடன் கூடின திரவியங்களை கொண்டு செய்யத்தகுந்த யஜ்ஞ பிரயோகம் அவருடைய காரியம். இயான் அசு வீர விக்கிரக யய சந்திவே சுகதி தோமா தோமயாதே தந்தர்யதே அஸ்மின் வபுஷி சவிஷ்டே மனசு வபத்யானயः தோ அஸ்தி கிஞ்சிதா. ஈஸ்வரனுடைய சரீரத்தினுடைய அமைப்பு யாதொன்று என்றால் உமக்கு கூறப்பட்டதோ அந்த அமைப்பு இவ்வளவுதான், எதை காட்டிலும் வேறான ஒன்றும் இல்லையோ. அப்படிப்பட்ட அந்த ஸ்தூலமான தேகத்தில் தனது புத்தியை கொண்டு மனசானது முமுட்சுக்களால் நிலைநிறுத்தப்படுகின்றது. சர்வதி விருத்த அனுபூத சர்வ ஆத்மா யதா ஸ்வப்ன ஜனேக்ஷிதைகா தம் சத்யமானந்தம் நிஜம் பஜேத நான் எத்திர சஜ்ஜேதே யத ஆத்மபாதா. ஸ்வப்னத்தில் பல தேகங்களை கற்பித்து கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்க்கின்றவன் போல எல்லோருடையவும் புத்தி விருத்திகளால் அனுபவிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உடைய அந்த ஆத்மா ஒருவர்தான் ஆனந்த நிதியும் சத்தியஸ்வரூபியுமான அவரைத்தான் பஜிக்க வேண்டும். வேறொன்றில் பற்றுதல் கொள்ளக்கூடாது. அந்த பற்றுதலினால் ஆத்மாவுக்கு சம்சார பந்தம் ஏற்படும். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாயாம் சம்ஹிதாயாம் द्वितीय स्कंदे महापुरुष संस्थानु वर्णने प्रथमो अध्यायः अद द्वितीयोऽध्यायः. श्री शुकोवाच एवं पुराधानया आत्मयोनिर्नष्टां स्मृतिं प्रद्यवृत्य दुष्टात् तथा सचेत मोगदृष्टिर्ताभ्यात् व्यवसाय बुद्धि. பிரம்மதேவர் இப்படிப்பட்ட தாரணையினால் சந்தோஷம் அடைந்த ஸ்ரீ ஹரியிடமிருந்து முன்பு பிரளய காலத்தில் நாசம் அடைந்த சிருஷ்டி ஞானத்தை திரும்பி அடைந்து இது இவ்விதம் செய்ய வேண்டும் என்ற நிச்சயமான ரூபமான புத்தியை உடையவராகவும் அதனால் வீண் போகாத அறிவு உடையவராகவும் பிரளயத்திற்கு முந்தியே இந்த உலகம் எவ்விதம் இருந்ததோ அவ்விதமே படைத்தார். சாப்தஸ்ய ஹி பிரம்மண ஏஷ பந்தா என் நாமபிர் தியாயாதி தீரபார்த்தைஹி பரிபிரம்மஸ்தத்ரண வினதே அர்த்தான் மாயாமயே வாசனயா சயானஹா. சப்தமயமான வேதத்தின் மார்க்கமானது இதுதான். என்னவென்றால் அர்த்த சூன்யங்களான பெயர்களால் புத்தியானது அததில் ஆசையை செய்கின்றது. அந்த மாயாமயமான மார்க்கத்தில் அகம் என்ற வாசனையால் படுத்து கொண்டு சொப்பனம் காண்பவன் போல் சோழுகின்றவனாய் சுகத்தை அடைவதில்லை. அத கவிர் நாமாசு யாவர்த்தத ஸ்யாத பிரம்ம தத்துவ விவசாய புத்திஹி சித்தே அந்யதார்த்தேன யதேத தத்ர பரிஸ்ரமம் தத்ர சமீட்சமானஹா. ஆகையால் புத்திசாலியானவன் பெயரளவில் யோக்கியங்களான விஷயங்களில் எவ்வளவு பொருளால் தேக யாத்திரை நடக்குமோ அவ்வளவு பொருள்களை மட்டும் உடையவனாகவும் அப்பொருள்களிலும் பற்று அற்றவனாகவும் இது சுக சாதனம் என்று நிச்சய புத்தியை உடையவனாகவும் இது சுக சாதனம் அன்று என்று நிச்சய புத்தியை உடையவனாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது கூட அந்த பொருள் வேறு வழியாக கிடைத்த பொழுது அந்த பொருள் அடைவதை பரிசிரமத்தை பார்க்கின்றவனாய் முயற்சிக்க கூடாது. சத்யம் க்ஷிதோ கிம் கசிபோ பிரயாசைர் பாஹோ ஸ்வசித்தி யுவர்க ஹர்ணகிம் சத்யஞ்சலௌ கிம் புருதான்ய பாத்ரயः திக்வல்கலாதௌ சதிகிம் துகூலைஹி. பூமி இருக்கும் பொழுது மெத்த விஷயமான முயற்சி எதற்கு?
இயற்கையாகவே கிடைத்திருக்கும் கையில் இருக்கும் பொழுது தலையணைகள் எதற்கு? 2 கைகள் சேர்ந்திருக்கும் பொழுது பலவிதமான திக்குகளும் இருக்கும் பொழுது பட்டுகள் எதற்கு? சீராணி கிம்பதீன சந்தி திசந்தி பிக்ஷாம் நைவாங்கிரிபா பரப்பிரத சரிதோ அவ்யசுக்ஷன்னு ருத்தா குஹா கிமஜிதோ அவதி நோ அபசன்னானு கஸ்மாத் பஜந்தி கவையோ தன துர்மதாந்தானு. வழியில் கந்தைகள் இல்லையா? பழம் முதலியவற்றால் மற்றவர்களை காப்பாற்றுகின்ற மரங்கள் பழம் முதலிய பிக்ஷையை கொடுப்பதே இல்லையா? நதிகள் வற்றிவிட்டனவா? குகைகள் மூடப்பட்டு விட்டனவா? எவனாலும் ஜெயிக்கப்படாத பகவான் தன்னை அண்டியவர்களை காப்பாற்றுவதில்லையா என்ன? அப்படி இருக்க ஞானிகள் தனத்தால் ஏற்பட்ட கொழுப்பினால் அறிவற்றவர்களாக எதற்காக சேவிக்கின்றனர்? ஏவம் ஸ்வசித்தே ஸ்வதஏவ சித்த சித்த ஆத்ம பரியோர்த்தே பகவான் அனந்தஹா தம் நிவ்ருத்தோ நியதார்த்தோ பஜேத சம்சாரஹேது பரமஸ்ய யத்ரஹா. எல்லோருக்கும் பிரியனும் சத்தியஸ்வரூபியும் பஜிக்கத் தகுந்த குணங்கள் உடையவனும் அழிவற்றவனுமான பரமாத்மா ஆனவன் தனது உள்ளத்தில் தானாகவே குடிகொண்டிருக்கிறான். அந்த பரமாத்மாவை இவ்விதம் வைராக்கியம் அடைந்தவனும் சொரூப நிச்சயமுடையவனும் சேவிக்க வேண்டும். அந்த சேவையில் சம்சாரத்திற்கு காரணமான அவித்தையின் நாசம் ஏற்படுகின்றது. கஸ்தாம் தான் ஆத்ருத்ய பராணு சித்தாமிருதே பசூன சூதிம் நாம யுஞ்சியாத் பஸ்யஞ்சனம் பதிதம் வைதாரண்யாம் வைகர்மஜான் பரிதா பாஞ்சுஷானாம். யமலோகத்தின் வைதரணி நதி போன்ற சம்சாரத்தில் வீழ்ந்தவனும் தனது காம வினையினாலான ஆத்தியாத்மிகம் முதலான துக்கங்களை அனுபவிக்கின்ற மனிதனை பார்க்கின்ற கர்ம ஜடர்களை தவிர யார்தான் அந்த மேலான ஈஸ்வர சிந்தையை அசட்டை செய்து பொய்யான விஷய சிந்தனையை செய்வான்? கேச்சித் ஸ்வதேகாந்தர் ஹிருதயாவ காசே பிராதேசமாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சரதாங்க சங்க கதாதரம் தாரண்ய ஸ்மரந்தி. சிலர் தனது சரீரத்தில் உள்ளிருக்கும் ஹிருதய ஆகாசத்தில் ஒட்டைச்சான் அளவுள்ளவரான வசிக்கின்றவரும் 4 கைகளை உடையவரும் தாமரை புஷ்ப சங்கு சக்கரம் கதை இவைகளை தரிப்பவருமான புருஷோத்தமனை தாரணையினால் ஸ்மரிக்கின்றனர். பிரசன்ன பக்தம் நரணீயதாட்சணம் கதம்ப கிஞ்சல்பக விஷங்கவாசசம் லசன் மகரத்ன ஹிரண்ய மயாங்கதம் ஸ்புரன் மகாரத்ன கிரீட்டகுண்டலம். தெளிந்த முகமுடையவரும் தாமரை இதழ் போல நீண்ட கண்களை உடையவரும் கதம்ப புஷ்பத்தின் கேசரங்கள் போல மஞ்சள் நிறமான வஸ்திரம் உடையவரும் பிரகாசிக்கின்ற பெரிய ரத்னங்களை உடையதும் சொர்ணமயமுமான தோள்வளைகளை உடையவரும் பிரகாசிக்கின்ற பெரிய ரத்தனங்களை உடைய கிரீட்டத்தையும் குண்டலங்களையும் உடையவரும் உன்னித்ரஹத் எந்த பங்கஜ கன்னிகாலயே யோகேஸ்வராஸ்தாபித பாதபல்லவம் ஸ்ரீ லக்ஷ்மணம் கௌஸ்துப ரத்ன கந்தரமம் கந்தரமால லக்ஷ்மியாக வனமாலையா ஆச்சிதம். விடந்த ஹிருதயமாகிற தாமரை புஷ்பத்தின் கர்ணிகையாகிற ஆலயத்தில் யோகீஸ்வரர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட துளிர் போன்ற பாதங்களை உடையவரும் ஸ்ரீதேவியை அடையாளமாக உடையவரும் கௌஸ்துப மணியை கழுத்தில் தரிக்கின்றவரும் வாடாத காந்தி உடைய வனமாலையோடு கூடியவரும் விபூஷிதம் மேகல அங்குலீயகைர் மகாதனைர் நூபர கங்கனாதிபிகி ஸ்னிக்தமாலா குஞ்சித நீலகுந்தலை விரோச்சமானந்த ஆசபேசலம். அரைஞானினாலும்
மிக விலை உயர்ந்த மோதிரங்கள்னாலும் கால் சலங்கை கங்கணம் முதலியவைகளாலும் அலங்கரிக்கப்பட்டவரும் மழமழப்பானதும் மாசற்றதும் சுருண்டதுமான கருத்த ரோமங்களால் பிரகாசிக்கின்ற முகத்திலுள்ள புன்னகையால் மிக அழகுற்றவரும் அதீன லீலாஹித தேக்ஷணோல்லச ப்ரூ பங்க சம்சுச்சீத பூர்யனுகிரகம் ஈக்ஷேத்த சிந்தமானா மேன ஈஸ்வரம் யாவன் மனோதாரண்ய யாவதிஷ்டதே. கம்பீரமான நீலா மந்தஹாசத்துடன் பார்க்கும் பொழுது சலிக்கின்ற புருவ நெரிசலினால் மகத்தான அனுக்கிரகத்தை உடையவரும் நினைத்ததும் தோன்றுகின்றவருமான இந்த பரமாத்மாவை மனதானது எதுவரையில் சலியாமல் நிலைத்து இருக்கின்றதோ அதுவரையில் உபாசிக்க வேண்டும். மதனபால கோபாலா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ராதே கிருஷ்ணா.